ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நாம் எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் பியானோவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் அந்த பியானோவோட லைவ் டெமோ எப்படி இருக்கோன்னு பார்ப்போம். ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த டிஜிட்டல் பியானோ. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நமக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கீபோர்டில் நம்ம ஹவர் பண்ணுற நேரம் நமக்கு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நாம் இந்த டெக்ஸ்ட்டை நம்மளோட கீபோர்டில் டைப் பண்ணுற நேரம் நமக்கு இந்த பியானோ ப்ளே ஆகும். இப்போ பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த பியானோ ஒர்க் ஆகுது. இதை நாம் எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பியானோ நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணுறோம். இது மொபைல் வெர்ஷனில் கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கான ரீசன் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த கீஸ் ஒரு கீபோர்டு இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் இது மொபைல் வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. இப்போ நாம் நம்மளோட இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டிஜிட்டல் பியானோட HTML செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் HTML, CSS, JavaScript ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி தனி ஃபோல்டரில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபைலில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட பேக்ரவுண்டையும் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு ஆட் பண்ணணும். இந்த பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் டேகை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அதில் நம்ம JavaScript பியானோ இல்லைனா JavaScript டிஜிட்டல் பியானோ இது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அது நம்ம ஆட் பண்ணுறதா என்ன பார்த்திங்கன்னா இங்கே மேலே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம லிங்க் டேக்கில் பார்த்திங்கன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நாம் இந்த பியானோவோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அவுட்புட் இப்போது டிஸ்ப்ளே ஆகுது. எப்போ நாம் இதில் CSSஐ கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம JavaScript ஆட் பண்ணுற நேரம் இந்த சவுண்டு நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இல்லை பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டெக்ஸ்ட் இருக்குது. அந்த 2 டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த டிவ் டேக்கில் ஆட் பண்ணோம். அந்த டிவ் டேக்கு கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா ஹெட்டர் செக்ஷன். இதுக்குள்ளே நம்ம ஒரு H1 டேக் ஒரு H2 டேக் ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம CSSல ஆட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னொரு டிவ் ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா கீஸ் செக்ஷன் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா கீஸுமே இருக்கும். கீஸ் அதே நேரத்தில் அந்த கீஸ்குள்ள ஆடியோ பார்த்திங்கன்னா இந்த டிவ்க்கு கீழே நம்ம தனியாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த மெயின் டிவ் ஆட் பண்ணோம் கீ செக்ஷன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டிவ் ஆட் பண்ணோம். அது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா நவ் பிளேயிங். ஸோ நம்ம எப்போ இதில் நார்மல் கீபோர்டில் ASD இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நோட் இங்கே மேலே டிஸ்ப்ளே ஆகுது பார்த்திங்களா. அதுக்கு தான் நம்ம இந்த டிவ்வை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நோட்டை நம்ம கொண்டு வரதுக்கு JavaScript யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இந்த JavaScript ஃபைலில் அந்த கோட் ஆட் பண்ணுற நேரம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டிவ் ஆட் பண்ணோம். அது கிளாஸ் பார்த்திங்கன்னா கீஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு கீஸையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு டிவ் ஆட் பண்ணோம். அதுக்கு கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா கீ. ஸோ நம்ம இந்த டிவ்க்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸ் நேம்ஸ்லேயும் கீ கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை காமனாக எடுத்து அதுக்கு ஸ்டைல் பண்ணுவோம். அதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சேம் கலர் ஸ்டைலிங் தான் இருக்குது.
அந்த ரீசனுக்காக தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இடத்துல இந்த கீ கிளாஸ் நேம் கூடவே ஷார்ப் அந்த கிளாஸ் நேமை ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இங்கே ஒயிட் கலரில் அந்த நோட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் மேலே நமக்கு வந்து பிளாக் கலர்லேயும் நோட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஷார்ப். ஸோ அந்த கீஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஷார்ப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு இங்கே ஒரு ஷார்ப் ஃபைல் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே, அடுத்து இங்கே, மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் 7 இருக்குது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் அந்த ஷார்ப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஷார்ப் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே, அடுத்து இங்கே, இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு டியூ டேக், அதுக்கு டேட்டா கீ ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எந்த ரீசனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏ கீயோட அந்த ஈவெண்ட் டேட்டா கீ என்னன்னு பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 65. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம டைப் பண்ணுற அந்த லெட்டர் ஏ அந்த மாதிரி ஃபைன் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து டேட்டா கீ ஆட்ரிபியூட்டில் 65 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டேட்டா நோட் ஈக்குவல் டு சி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுறது நோட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சி ஷார்ப் டி இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஃபைன் பண்ண வைப்போம். ஸோ இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணுறத நம்ம பார்த்திங்கன்னா நேராக இந்த நவ் பிளேயிங் டியூப்பில் கொண்டு வருவோம். இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து இந்த ஏ லெட்டர் டைப் பண்ணுறேன், இமீடியட்டாக என்ன ஆகுது, இங்கே சி லெட்டர் வருது. அது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நோட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இதில் இந்த ஏ லெட்டர் கிளிக் பண்ண உடனே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே என்ன பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கீ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுற அந்த லெட்டர் வந்து ஏ தான் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணி முடித்த பிறகு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நோட் ஆட்ரிபியூட் வந்து ட்ரிகர் ஆகும். அதனால தான் இந்த லெட்ரு வந்து சி அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லெட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா கீ ஆட்ரிபியூட் 87 ஆட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த கீ பார்த்திங்கன்னா சி ஷார்ப் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இல்லை டேட்டா நோட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூ 83 ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு டேட்டா நோட் வேல்யூ டி. ஸோ இல்லை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, செகண்ட் ஒயிட் கீயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இல்லை நம்ம அந்த லெட்டரை வந்து டைப் பண்ணுற நேரம் நமக்கு அதுக்கு டேட்டா கீ ஆட்ரிபியூட் பார்த்திங்கன்னா 69 டேட்டா நோட் டி ஷார்ப். நெக்ஸ்ட்டு டி அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணுற நேரம் டேட்டா நோட் அடுத்து டேட்டா கீ ஆட்ரிபியூட் 68. அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுவோம். எஃப்க்கு இந்த மாதிரி வரும், நெக்ஸ்ட்டு எஃப் ஷார்ப்புக்கு இந்த மாதிரி வரும், நெக்ஸ்ட்டு ஜி லெட்டருக்கு இந்த மாதிரி வரும், நெக்ஸ்ட்டு ஜி ஷார்ப்புக்கு இந்த மாதிரி, ஏக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு யூக்கு பார்த்திங்கன்னா ஏ ஷார்ப் நோட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பி நோட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சி நோட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த சி பார்த்திங்கன்னா ஹையர் சியாக இருக்கும். அது வந்து இந்த பக்கம், அதாவது முதல் 8 லெட்டர்ஸ் முடித்த பிறகு ஹையர் சியாக இருக்கும். நம்ம கே லெட்டர் டைப் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் நோட்டாக இருக்குது. அதனால் இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சி ஷார்ப் ஹையர் நோட் சி ஷார்ப், இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டி ஹையர் நோட் டி, அது நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து டி ஷார்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு டியூ ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா
ஹையர் நோட் இ, அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிவ் ஆட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கீஸ் டிவை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்திங்களா, இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு கீழே ஆடியோ டேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ஸ்க்கும் அந்த ஆடியோ சோர்ஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அந்த டேட்டா கீ ஆட்ரிபியூட் என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து இங்கேயும் ஆட் பண்ணோம். அப்போ தான் என்ன பார்த்திங்கன்னா அந்த லெட்டரும் இந்த ஆடியோ சோர்ஸும் கனெக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்குள்ளே அந்த டேட்டா கீ வேல்யூ இங்கே இருக்குது, சோர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இது செகண்ட் லெட்டருக்கு, இது தேர்ட் லெட்டர், நெக்ஸ்ட் இது ஃபோர்த்து, ஃபிஃப்த் லெட்டரு, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து லெட்டர், 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. நெக்ஸ்ட்டு இதை நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆடியோ ஃபைல். ஸோ இவ்வளோ நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கீ செக்ஷன் கிளாஸ் இருக்கிற டிவை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு இந்த நவ் பிளேயிங் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டிவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கீஸ் இருக்கிற அந்த டிவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபைல்ஸும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது கீழே பார்த்திங்கன்னா வீடியோ டேக்கில் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வீடியோவை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டோ ப்ளே ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அது ப்ளே ஆகுது. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக ப்ளே ஆகுது. அது வந்து கரெக்டாக ப்ளே ஆகணும்னா இந்த மியூட்டட் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆகலை. அது கரெக்டாக ப்ளே ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த மியூட்டட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இப்போ அது ப்ளே ஆகுது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம லூப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். இது எந்த ரீசனுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப ப்ளே ஆகணும், அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நம்ம வந்து சிஎஸ்எஸில் ஸ்டைல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் டேக்கில் இந்த வீடியோவோட சோர்ஸ் ஃபைலை கனெக்ட் பண்ணுறேன். இதை நம்ம ஆட் பண்ணலன்னா இந்த வீடியோ நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாடி டேகை க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த பாடி டேக் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே ஸ்கிரிப்ட் டேக் வந்து இந்த பாடி டேக் எண்ட் ஆகிற மேலே ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்கிரிப்ட் டேக் இந்த பாடி டேக் எண்ட் ஆகிறதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போது அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஜிட்டல் பியானோட சிஎஸ்எஸ் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் பியானோட சிஎஸ்எஸ் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா யூனிவர்சல் செலக்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணோம். ஸோ மார்ஜின் 0, பேடிங் 0, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னு உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்னோடய சிஎஸ்எஸ் ஃபுல் கோர்ஸ் வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்குற நேரம் இது என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் HTML டேக்கில் இருக்க எல்லா ஃபாண்ட் சைஸையும் நம்ம வந்து ரீசெட் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் இருக்கும். அதை நம்ம 10 பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த ஃபாண்ட் சைஸில் இந்த மாதிரி குட்டியாயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை வந்து ஸ்டைல் பண்ணலாம். நான் சேஞ்ச் பண்ணியிருக்க ரீசன் பார்த்திங்கன்னா 16 பிக்சல் வைக்கிற நேரம் நம்மளால் அந்த REM EM வேல்யூஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. 10 பிக்சல் வச்சோம்னா நம்மளால் அந்த REM EM வேல்யூஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான ரீசன் 1 REM ஈக்குவல் டு 10 பிக்சல். அப்போது 2 REMனா 20 பிக்சல், 3 REMனா 30 பிக்சல். அதே மாதிரி பாயிண்ட் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ண. அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடிக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் பிளாக், அடுத்து இந்த டெக்ஸ்டோட அந்த ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட்டோ செரிஃப் இந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் இருக்கிற ஃபாண்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த பாடியில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டோட அந்த அலைன்மெண்ட்டை சென்டருக்கு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ டேக்கில் இருக்கிற அந்த கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு பொசிஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். அப்போது அது எப்போவுமே டாப்பில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இதில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அது ஃபிக்ஸ்டாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது ரிமூவ் பண்ணி ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி பொசிஷன் ஃபிக்ஸ்டாக அந்த கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா டாப் 50%, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் 50%, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட், ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்குற நேரம் நமக்கு இது கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுக்குற நேரம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆகி டிஸ்பிளே ஆகும். அந்த ரீசனுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து இசட் இண்டெக்ஸ் -1 இதே நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த வீடியோ நமக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். இல்லை பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் இந்த டெக்ஸ்ட் இருக்கிற அந்த கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நான் டார்கெட் பண்ணி மார்ஜின் பார்த்திங்கன்னா 3rm0 டாப் பாட்டம் 30 பிக்சல் கேப் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா தான் நமக்கு இங்கே நமக்கு கேப் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் செக்ஷன் கிளாஸ் நேம்குள்ளே இருக்கிற அந்த H1 டேகை டார்கெட் பண்ணுறேன். இந்த டேகை டார்கெட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு தெரியலை இங்கே. ஸோ இல்லை நான் வந்து இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ இல்லை நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒயிட்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸையும் பெருசாக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ்க்கு இடையில் இருக்கிற கேப்பை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ரிமூவ் பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டோட அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்தையுமே அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பர் கேஸில் ஆட் பண்ணலை, நம்ம சிஎஸ்எஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு H2 டேக் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி அந்த கலர் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா H1 டேக்கை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இட்டாலிக் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மார்ஜின் பாட்டம் வேல்யூ மட்டும் நான் வந்து 3rm இல்லைனா 30 பிக்சல் அளவு கொடுக்குறேன். இல்லை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இல்லைனா மார்ஜின் பாட்டம் 3rm இதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ரெண்டுமே சேமாக தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நவ் பிளேயிங் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டிவை டார்கெட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இதில் டைப் பண்ணுற நேரம் தெரியும். ஸோ இதான் அந்த கிளாஸ் நேம் இருக்கிற டிவில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு. அதை நம்ம இப்போயே ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸ் 120 பிக்சல் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைன் ஹைட் பார்த்திங்கன்னா 1 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கலரை கொஞ்சம் லைட் ஒயிட் ஆட் பண்ணுறேன், பட் பியூர் ஒயிட் இல்லை. நெக்ஸ்ட்டு அதுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் இதுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா நான் வந்து 120 பிக்சல் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு இங்கே கேப் கிடைக்குது இந்த வெர்டிக்கல் சைடில். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஹைட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அது தெரியாது. எப்போ நம்ம இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறோமோ
அப்போ தான் அது கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த கீ செக்ஷனுக்குள்ளே இருக்கிற கீஸ் டிவை வந்து ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதில் வித் 100% ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கீஸ் வந்து ரோ டைரெக்ஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கீஸ் பாக்ஸோட மேக்ஸிமம் வித் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 880 பிக்சல் வரைக்கும் இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ நான் பார்த்திங்கன்னா 880 பிக்சல் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ்க்கு ஹைட்டை பார்த்திங்கன்னா 350 பிக்சல் இல்லைனா 35 REMக்கு ஆட் பண்ணலாம். அப்போது நமக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டாக வரும். இந்த ஒயிட் கலர் நோட் பார்த்திங்களா, அது வந்து 350 பிக்சல் ஹைட் வரைக்கும் நமக்கு வேர்ட்டிக்கலியாக இருக்குது. அதனால தான் இங்கே நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது எந்த ரீசனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த கீஸை நம்ம வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாப்பு லெஃப்ட் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதையும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்ஜின் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது எந்த ரீசனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த கீஸ் செக்ஷன் வந்து இங்கே நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு வருது பார்த்திங்களா, அந்த கேப் தான் பார்த்திங்கன்னா இது. இல்லை நம்ம வந்து மார்ஜின் டாப் வேல்யூ வந்து 40 பிக்சல், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஆட் பண்ணோம். அப்போ தான் என்ன பார்த்திங்கன்னா இது நமக்கு கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து மார்ஜின் பாட்டம் வேல்யூ. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்சர் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அதுக்கு நன் வேல்யூ ஆட் பண்ணியிருப்போம். இது எந்த ரீசனுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் இந்த கீஸ் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டிவ்க்குள்ளே ஹவர் பண்ணுற நேரம் பாருங்களேன், இல்லைனா அந்த கீஸை நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ண போகிற நேரம் அந்த கர்சர் நமக்கு தெரியாது. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து கர்சர் CSS ப்ராப்பர்ட்டி நன் இந்த மாதிரி ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த கீஸ் கிளாஸ் நேம்குள்ளே இருக்கிற இந்த டிவை டார்கெட் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அதுக்கு பிளாக் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் நோட்டுக்கிட்ட நமக்கு அந்த பார்டர் வரும். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் அந்த ஒயிட் நோட்டுக்கிட்ட நமக்கு பார்டர் இருக்குது. அதுதான் இங்கே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இல்லை நான் வந்து பார்டர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி இருக்குது. நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்திங்களா நமக்கு ஒன்றுமே தெரியலை. ஸோ இங்கே தான் நமக்கு அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரான்சிஷன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கீஸ்லேயும் நம்ம வந்து ட்ரான்சிஷன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நமக்கு அந்த ட்ரான்சிஷன் நடக்கும். இல்லை பாருங்களேன், நான் வந்து இப்போ இதில் டைப் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஒரு வேளை இது நம்ம ஆட் பண்ணலன்னா அந்த ஸ்மூத்னஸ் போயிடும். அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த CSS ப்ராப்பர்ட்டியை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீஸ் நாட் செலக்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ப் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷார்ப் கிளாஸ் நேம் இருக்கிற கிளாஸ் நேமை விட்டுட்டு இந்த கீ மட்டும் இருக்கிறத இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த CSS ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணோம். ஷார்ப் இருக்கக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் நாட் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீ கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டிவை மட்டும் இதை என்ன பண்ணணும்னா இப்போ சூஸ் பண்ணோம். ஸோ கீ மட்டும்தான் இருக்கணும், ஷார்ப் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நாட் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வித்து வந்து 10% கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஹைட் 100% கொடுக்கணும். 100% கொடுக்குறான்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும். அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம இங்கே கீஸ் கிளாஸ் நேமில் ஹைட் இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அதனால் இது கரெக்டாக வருது. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்திங்களா நமக்கு இப்போ கரெக்டாக வரல. ஸோ நம்ம இந்த மெயின் டியூவில் ஹைட் செட் பண்ணதுனால
இங்கே நம்ம 100% ஹைட் இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 50% ஆட் பண்ணேன்னா பார்த்தீங்களா, இப்போ இது நமக்கு கரெக்டாக வரல. 100% கொடுத்தா தான் கரெக்டாக வரும். 50% கொடுத்தா ஹாஃப் தான் வரும். நெக்ஸ்ட்டில் நம்ம இந்த கீஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த ஷார்ப் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த கீஸை டார்கெட் பண்ணலாம். அது என்ன பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் இந்த மாதிரி வரணும். ஸோ நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் ஆட் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் இந்த கீஸுக்கு மேலே தான் இது நமக்கு வரணும் கரெக்டாக. ஸோ இல்லை பாருங்களேன், கீ கிளாஸ் நேமுக்கு நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். அப்போது அந்த ஷார்ப் கிளாஸ் நேமுக்கு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் தான் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக நமக்கு மேலே வரும். இங்கே ரிலேட்டிவ் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக வராது. அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். இந்த அவுட்புட்டில் அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா 60% கொடுக்குறோம். அப்போது அது ஃபுல்லாக கவர் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் 100% கொடுத்தோம்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இல்லை 80% ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். 60% ஆட் பண்ணுற நேரம் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியுது. இந்த பி டெக்ஸ்ட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் 0 ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலனாலும் இப்போ இது கரெக்டாக இருக்குது. அதுக்கான ரீசன் அதுக்கு பொசிஷனே அதுதான். பட் நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டில் நம்ம இசட் இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி 3 இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம இல்லை இசட் இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணாமல் இதுக்கு மேலே ஏதாவது வேல்யூஸ் வந்துடக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷார்ப் ஒவ்வொரு கீஸையாக டார்கெட் பண்ணி அதை நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறேன், அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு கீஸுமே அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுக்கான ரீசன் நம்ம இதில் வந்து லெஃப்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற நேரம் கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீ கிளாஸ் நேம் வித் ஆட்ரிபியூட் ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு 87. அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கீ டிவ் வித் டேட்டா ஆட்ரிபியூட் 65 இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு உள்ளே வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லைனா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இல்லை பார்த்திங்கன்னா 87. அப்போது இந்த ஷார்ப் வேல்யூவை நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இது கீழே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ டேட்டா கீ ஆட்ரிபியூட் 84 வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி வரும். லெஃப்ட்டு 37% கொடுக்குறோம். அதே மாதிரி டேட்டா கீ ஆட்ரிபியூட் வேல்யூ 89 இருக்குது. லெஃப்ட்டு 47% ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 85 வேல்யூ இருக்கிறது 57%. நெக்ஸ்ட்டு 79 வேல்யூக்கு 77%. லாஸ்ட்டு 87% 80 வேல்யூ இருக்கிறதுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பியானோவை ப்ளே பண்ணுற நேரம் பாருங்களேன். அந்த ஒயிட் கீஸோட அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் ஆகலைன்னா கொஞ்சம் சின்னதாகும். அப்போ தான் அது வந்து ப்ளே ஆகிற எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ப்ளேயிங் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேமை ஆட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம இப்போவே இங்கே வந்து சிஎஸ்எஸில் ஆட் பண்ணிடலாம். இல்லை பாருங்களேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்கேல் ஆஃப் 0.95 இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த ஒயிட் நோட்ஸோட அந்த ஸ்கேல் இல்லைனா அந்த பிளாக் நோட்ஸோட அந்த ஸ்கேல் வேல்யூ கொஞ்சம் சின்னதாகும். நெக்ஸ்ட்டு
அதில் பார்டர் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ கலரை ஆட் பண்ணுவோம். அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ப்ளே பண்ணுற நேரம் ப்ளேயிங் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் ஹின்ஸ் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். இது எந்த ரீசனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஹவர் பண்ணுற நேரம் அந்த டெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த மாதிரி பெருசாக கரெக்டான பொசிஷனில் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நமக்கு அந்த பொசிஷனில் இல்லை. அந்த ரீசனுக்காக தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹின்ஸ் கிளாஸ் நேம் டார்கெட் பண்ணுறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேன் டேக்கில் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் நம்ம அந்த ரீசனுக்காக தான் ஆட் பண்ணோம். அது எப்போ நம்ம இதில் பார்க்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஹவர் பண்ணுற நேரம் மட்டும்தான். பார்த்தீங்களா? மற்ற நேரம் அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எப்போ அதை ஹவர் பண்ணுறோமோ அப்போ தான் தெரியும். பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி இப்போது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பிளாக் நெக்ஸ்ட்டு வித் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 100% ஆட் பண்ணியிருக்கோம். பொசிஷன் அப்சல்யூட். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்த்திங்கன்னா 0.7 ஆரியம் இல்லைனா 7 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. அதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒப்பேசிட்டி வேல்யூ வந்து 0 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணோம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்திங்களா? இப்போ நமக்கு தெரியுது. அது நம்ம ஹவர் பண்ணுற நேரம் தான் அந்த ஒப்பேசிட்டி ஒன்றா சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அது தெரியாது. எப்போ நாம் அந்த கீஸை ஹவர் பண்ணுறோமோ இந்த கீஸ், ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டிவ்வை நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் தான் அந்த ஹீன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதையும் அன்கமெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. எப்போ நாம் ஹவர் பண்ணுறோமோ அப்போ நமக்கு அந்த ஹின்ஸ் வந்து தெரியுது. பட் இங்கே பாருங்களேன், இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எண்டிங்கில் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ட்ரான்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணேன்னா இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட இந்த பியானோவோட சிஎஸ்எஸ் செக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பியானோவோட ஜாவா ஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற நேரம் இந்த கீஸை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்மளோட இந்த டிஜிட்டல் பியானோட ஜாவா ஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் இருக்கிற கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் தான். ஒவ்வொரு கீஸையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ எல்லா கிளாஸ் நேம் கீ இருக்கிற அந்த டிவ்வை வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறோம். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் வந்து query செலக்டர் ஆல் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதில் query செலக்டர் யூஸ் பண்ணோம்னா ஒரே நேரத்தில் எல்லாமே டார்கெட் பண்ண முடியாது. query செலக்டர் ஆல் யூஸ் பண்ணால் தான் எல்லாமே டார்கெட் பண்ண முடியும். ஸோ அது இந்த மாதிரி அவுட்புட்டில் வருதுன்னு இப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். console log keys. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நான் வந்து ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நோட் லிஸ்ட்டாக நமக்கு வருது. ஸோ எல்லா கீஸுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் வந்து நவ் பிளேயிங் டிவ் வந்து டார்கெட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம். அந்த ரீஸ்க்காக தான் இதை நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஹின்ஸையும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறோம். ஹின்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா விண்டோ டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர்
கீ டவுன். இந்த ஆட் ஈவென்ட் லிஸ்னர் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எப்போ நாம் இதில் அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ இமீடியட்டாக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ப்ளே நோட் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லை நான் வந்து இந்த ஃபங்க்ஷனையும் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து விண்டோ டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் கீ டவுன். இந்த விண்டோஸில் நம்ம வந்து எந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் இமீடியட்டாக என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே நோட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். நேராக என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து 2 கான்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடியோக்கு. அப்போ ஆடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கொரி செலக்டர் யூஸ் பண்ணுறோம். கொரி செலக்டர் யூஸ் பண்ணி ஆடியோ ஆஃப் டேட்டா கீ ஈக்குவல் டு இ டாட் கீ கோட். அப்போது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த கீ கோட், அதாவது எந்த லெட்டர் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அந்த லெட்டருக்கு கீ கோட் என்ன அது வந்து இங்கே நேராக போயிட்டு அந்த கீ கோடுக்குள்ளே ஆடியோ நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இதில் கன்சோல் லாக் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் இதில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண கீயோட அந்த டேட்டா கீ வேல்யூ அடுத்து அந்த ஆடியோ சோர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு வருது பார்த்திங்களா. அதுக்கான ரீசன் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட் என்ன கீ கோட் வருதோ அது நேராக இங்கே போகும். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா 65 போயிருக்கு. அப்போது டேட்டா கீ ஈக்குவல் டு 65 இருக்கிற அந்த ஆடியோ வந்து நமக்கு வரும். இப்போ இல்லை பாருங்களேன், டேட்டா கீ ஈக்குவல் டு 65 ஆடியோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதான பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கான்ஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இல்லை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டியூவை மொத்தமாக எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போது நான் வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த கீ கோட் 65. அப்போது அந்த கீ கோட் 65 இருக்கிற டியூ வந்து இப்போ நமக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த டியூ இருக்குது. இந்த டியூவை தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு வாட்டி கன்சோல் லாக் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்களா அந்த டியூ நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இன்னொரு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணோம். அதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இதை ஹவர் பண்ண வச்சுங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கீஸ் தான் இருக்குது. இந்த கீஸை தவிர வேறு எந்த கீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அது வந்து நமக்கு ஒர்க் ஆகக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து ஆட் பண்ணுற அந்த கீ இல்லைன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுற அந்த கீயை வந்து இல்லை அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நம்ம வந்து இதை ஆட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கீயை வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டில் வந்து கெட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த கீழேருந்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு டேட்டா நோட்டை வந்து கெட் பண்ணோம். இந்த டேட்டா நோட்டை தான் நம்ம வந்து டைப் பண்ண உடனே இங்கே டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். இப்போ இல்லை நம்ம இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ இல்லை பாருங்களேன், நான் டைப் பண்ண உடனே இந்த கீயோட அந்த டேட்டா நோட் வந்து இமீடியட்டாக நமக்கு இங்கே வருது. ஸோ இப்போ நான் வந்து லெட்டர் ப்ரெஸ் பண்ணேன். அப்போது லெட்டரில் என்ன டேட்டா நோட் இருந்துச்சு? சி தானே. அப்போது அது இங்கே நமக்கு வரும். இங்கே வந்த உடனே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீயோட கிளாஸ் லிஸ்ட்டில் ப்ளேயிங் ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து இதை வந்து ப்ளே பண்ணுற நேரம் பார்த்தீங்களா
இங்கே நமக்கு இந்த மாதிரி அந்த பார்டர் வந்து வருது. ஸோ இதில் நம்ம பிளேயிங்கில் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்டர் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் லிஸ்ட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த நோட், அதாவது இங்கே நம்ம வந்து நவ் பிளேயிங் டியூ ஆட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. அந்த நவ் பிளேயிங் நோட்டுக்கு உள்ளாடி நம்ம வந்து இந்த நோட்டை வந்து ஆட் பண்ணோம். இப்போ இல்லை பாருங்களேன், நம்ம இதை வந்து ப்ளே பண்ணுற நேரம் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த நோட் வந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவோட கரண்ட் டைமை 0 செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இது எந்த ரீசனுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் ஒரு நோட் ப்ளே பண்ணுற நேரம் அதுக்கு ஆடியோ வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு நோட்டு ப்ளே பண்ணுற நேரம் அது அங்கேயே அந்த 3 செகண்ட்லேயே இருக்கக்கூடாது, அது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும் கரெக்டாக. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நம்ம வந்து அந்த கரண்ட் டைமை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், 0க்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு நோட் வந்து 2 செகண்ட் ப்ளே பண்ணி முடித்த பிறகு திரும்ப அந்த நோட் வந்து ரீசெட் ஆகும். நெக்ஸ்ட்டு நோட் வந்து வர நேரம் 0 செகண்டுக்கு ரீசெட் ஆகிரும். அந்த ரீசனுக்காக தான் இந்த லைன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆடியோ டாட் ப்ளே ஆஃப். ஸோ இவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறதுனால இதை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுற நேரம் இந்த மாதிரி நமக்கு ஆடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ இல்லை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இந்த சவுண்ட் நமக்கு கரெக்டாக வருது. பட் அந்த பார்டர் பாருங்களேன் அப்படியே நமக்கு இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஹவர் பண்ணால் தெரியும். இல்லை பாருங்களேன், அந்த கீ கிளாஸ் கூடவே பிளேயிங் கிளாஸும் அப்படியே இருக்குது. அது அப்படியே இருக்கிறதுனால தான் அந்த பார்டர் நமக்கு இருக்குது. இங்கே நம்ம அந்த பிளேயிங் கிளாஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வராது. இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், ப்ரெஸ் பண்ண உடனே அந்த பார்டர் வந்து போயிடும் பார்த்தீங்களா. ஸோ அது நம்ம வந்து இப்போ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, இந்த கீஸ் கான்ஸ்டண்ட்டை டார்கெட் பண்ணோம். அதில் தான் எல்லா கீஸுமே இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கீயை மட்டும் டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஃபார் ஈச் அந்த லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணோம். அதை டார்கெட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் எண்ட் இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நேராக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் ட்ரான்சிஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. இதில் போயிட்டு அது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணோம். ஒருவேளை அந்த ஈவெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி நேம் நாட் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேயிங் அந்த கிளாஸ் லிஸ்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடும். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கான ரீசன் இங்கே நம்ம வந்து செக் பண்ணால் தெரிய போகுது. இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து டாட் ப்ராப்பர்ட்டி நேம் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இதில் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இல்லைனா அப்படின்னா மட்டும்தான் அது வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகும். அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் கிளாஸ் லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இதில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ இருக்குது. அது இருக்கிறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டியூவில் இருந்து அந்த பிளேயிங் கிளாஸ் லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு லெட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இல்லை பாருங்களேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இருக்கிறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டியூவில் இருந்து அந்த பிளேயிங் கிளாஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் அது இப்போ நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா, நான் வந்து டைப் பண்ண உடனே அந்த பிளேயிங் வருது.
பட் கொஞ்சம் டைம்லேயே அது வந்து என்ன ஆகும்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு எது ஒர்க் ஆகுது. ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடும். இல்லைனா இமீடியட்டாக அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் இருந்து பிளேயிங் கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் பார்த்திங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வருது. பட் நமக்கு பாருங்களேன், ஸோ இப்போ இது கரெக்டாக வருது. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அப்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வருது. பட் நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஹிண்ட்ஸ், அதாவது எல்லா வேல்யூஸையும் நம்ம இப்போது டார்கெட் பண்ணிவிட்டு இல்லை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டையும் டார்கெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீக்க வேல்யூ. இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து இண்டெக்ஸ் இந்த மாதிரி கன்சோல் லாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, மொத்தமாக 16 கீஸ் இருக்குது. அப்போது 16 வேல்யூஸ் இந்த மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி வருது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து எடுப்போம். இது எந்த ரீசனுக்காக எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணோம், ட்ரான்சிஷன் டிலே. இந்த ட்ரான்சிஷன் டிலே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை ஹவர் பண்ணுற நேரம் கொஞ்சம் டிலே விட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸுமே வருது. ஸோ அந்த ட்ரான்சிஷன் டிலேயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது கூடவே இண்டெக்ஸ் இன்டு 50. அப்போது இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா 0 இன்டு 50 ப்ளஸ் மில்லி செகண்ட். அப்போது 0 இன்டு 50னா 0 மில்லி செகண்ட். அந்த மாதிரி ட்ரான்சிஷன் வரும். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் இதில் பார்த்திங்கன்னா எஸ் தான் செகண்ட் லெட்டர். அப்போது செகண்ட் லெட்டர் வர நேரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இண்டெக்ஸ் 1 சேஞ்ச் ஆகும். அப்போது 1 இன்டு 50 ஈக்குவல் டு 50 மில்லி செகண்ட். அந்த மாதிரி ட்ரான்சிஷன் டிலே விட்டு வர்றதுனால நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் கரெக்டாக இங்கே தெரியுது. ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்களா, எல்லாமே கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் பியானோ க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.